இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 41ஆம் வசனம். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். குஷ்டரோகமுள்ள ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய சுகத்திற்காக மன்றாடினான். ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி அவனை தொட்டு அவன் கேட்ட விண்ணப்பத்தின்படி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் சொன்ன அந்த வார்த்தையின்படியே எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று கர்த்தர் அவனை சுகமாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடலில் ஏற்பட்ட பாதிப்பு அவன் வாழ்வை பாதித்தது. அவன் குடும்பத்தோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சமுதாயத்தோடு வாழ முடியாத சூழ்நிலை, தொடர்ந்து அவன் செய்யும் வேலைகளை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட அனுபவம், தனியே இருக்கும் ஒரு சூழ்நிலை, ஊரை விட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் இப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம். ஆனால் அவன் மனசில் இதுதான் என் வாழ்க்கை, இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதுக்கு தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன், இனிமேல் இதை ஒன்றுமே செய்ய முடியாது, இதெல்லாம் யாருமே மாற்ற முடியாது, இப்படி இந்த குஷ்டரோகியாகவே நான் கடைசி வரைக்கும் இருந்து சாகிறதான் என் நிலைமை அப்படின்னு இல்லாமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவன், இயேசுவை அறிந்து அவர் வர்ற இடத்துல தூரத்தில் நின்று கூப்பிட்றான் பாருங்க, என் மேலே மனம் இறங்குங்க, உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க. ஆண்டவர் அவன் மேலேயும் மனம் இறங்கினார், அவனுக்கும் சுகம் கொடுத்தார். உன் வாழ்க்கை அவ்வளோதான்ப்பா, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாப்பா, நீ புறக்கணிக்கப்பட்டவன் தான்ப்பா, நீ வியாதியஸ்தன் தான்ப்பா, சாகிற வரைக்கும் இதான் உன் அடையாளம்ப்பா அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. எல்லாவற்றையும் ஒரு நொடியில் அவர் மாற்றிவிட்டார். அதனால் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், நடுவழியில் ஏற்பட்டதான பிரச்சனைகள், அதனால் நிலை குலைந்த உங்களுடைய வாழ்க்கை, இதனால் முடங்கி போன உங்கள் எதிர்காலம், இவைகளெல்லாம் பார்க்கும்போது என் தலையெழுத்து இதுதான், நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தேனோ தெரில, இப்படி தான் நான் இருக்கணும் போல், இப்படி தான் நான் கடைசி வரைக்கும் வாழணும் போல், இதோட தான் நான் சாகணும் போல் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க, அவர் இருக்கிற இடத்தை தேடி வாங்க, அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர்கிட்ட நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்க, இரக்கத்திற்காக அவரிடத்துல மன்றாடுங்க. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் உங்கள் சத்தத்தை கேட்டு மனம் இறங்குவார். உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை தீர்த்து வைப்பார். இனிமேல் இது யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி இருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் உங்களுக்கு துவங்க உதவி செய்வார். இனிமேல் அவ்வளோதான் சொல்லி உங்களை பார்த்த எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். வியாதியஸ்தன்கிற அடையாளத்தோடு நீங்கள் சாகணும்னு தேவன் விரும்பலை, கடன்காரர்கள் என்கிற அடையாளத்தோடு நீங்கள் மறிக்கணுங்கிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல. அவ்வளோதான். வாழ்க்கையில் நொந்து போனவங்க, கைவிடப்பட்டவங்க, பிரிந்து போனவங்க, இழந்து போனவங்க, தோல்வி அடைந்தவங்க, ஒன்றும் இல்லாமல் போனவங்க அப்படிங்கிற அடையாளம் உங்களுக்கு இருக்கணுங்கிறது தேவ சித்தம் இல்லை. ஆகவே நீங்கள் எழும்புங்க, ஆண்டோடத்துல வாங்க, இரக்கத்திற்காக அவர்கிட்ட நீங்கள் கெஞ்சுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு உதவி செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, உனக்கு சுகம் கொடுக்க எனக்கு விருப்பம் உண்டு, உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு விருப்பம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் உண்டு. ஆண்டவர் சொல்லி அந்த மனிதனை தொட்டு குணமாக்கினது போல இந்த வார்த்தையினால் உங்களை தொடுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். தகப்பனே, எழும்ப முடியாதபடி இனி அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மனிதனை போல உம்மை கூப்பிட்டு இரக்கத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.